பிரகாஷ், இந்த விஜய் சீமான் இந்த முதல் சுற்றுல நம்ம யாருடைய வாக்குகள் பிரியும் இந்த ஒரு கணக்கெல்லாம் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இதன் மூலமாக திமுக அணிக்கு நெருக்கடி வர வாய்ப்பு இருக்கா பிரகாஷ்? திமுக அணி இன்டாக்டா இருக்கு சார். பாஜக அணி இன்னும் இப்போ யாராவது ஒரு கட்சி வருமானு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. பாஜக அதிமுக கூட்டணி ஃபியூட்டைலா இருக்கு, லிக்விடா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள இப்போ பாமகக்குள்ளேயே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அந்த கட்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகளில் அதிமுக கூட்டணிக்கான விஷயங்கள் என்பது மோசமாக இருக்கு நிலவரம். அப்புறம் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியது அதிமுக அப்படின்றதுக்கான அஃபிஷியலாக எதுவும் வரலன்றதை நீங்கள் பண்ணீங்க. குருமூர்த்தியோட இன்டர்வியூ என்ன? குருமூர்த்தியோட இன்டர்வியூ அதிமுக விஜயோட பேசினதா தானே அவர் பதிவு பண்ணார். அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்களா தான் இருந்ததா அவர் சொல்றாரு. அவரோட பார்வையே சொல்றாரு, ரைட்டுங்களா? ஸோ எந்த முகாமோ சரி, குருமூர்த்தின்றது பிஜேபி முகாம். அந்த முகாமுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் வரக்கூடிய செய்தி என்பது அங்கே அதிமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்றதான். விஜயோட கரெக்ட் சென்ஸ் என்ன தெரியுமா சார்? அவர் திமுக கூட்டணியை குறிவைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் இருக்கணும். அவர் உருவாக்குற கூட்டணியில் அங்கே திமுக இருக்கக்கூடாது, அதுக்கு பதில் தாவேகா இருக்கணும். இது அவங்களுடைய ரொம்ப நாள் பெண்டிங் ஃபார்முலா. அது எப்படி களத்தில் எப்படி அப்படி நம்பி வரணும். அதுக்கான ப்ராபகேஷன் தான் அவங்க பண்றாங்க. இப்போ ராம்கி அவர்கள் சொன்ன இடம்ன்றது இப்போ திமுக கூட்டணி மீது மக்கள் அதிருப்தி, ஆனா அதே கொள்கை கொண்ட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப சிறுபான்மை வாக்கு வங்கியோ இல்லது பாஜக எதிர்ப்பு வாக்குகளோ தாவேகாவை நோக்கி அப்படி நகருமா? அங்க போற ஓட்டு அங்க அப்படி திரும்ப வாய்ப்பு. லட்சுமி அதுதான் அப்சர்வ் பண்ணாங்க. மைனாரிட்டி வாக்குகளை குறி வச்சு அந்த குல்லா போட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கு எதிராக ஃபத்வாவே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த விஷயங்கள் திமுக வாக்குகளை பலவீனப்படுத்தணுன்றது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. யாரு கொடுத்தது? அது ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தெரியும். இப்படி சொல்லலாமா? எல்லாத்தையும் அஜெண்டான்னு கொண்டு வர்றது சரியா? ஆமா, அஜெண்டா அதாங்க. விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, இதுக்கெல்லாம் விலையும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் விலையும் இருக்கு. இல்ல ரொம்ப ரொம்ப கடுமையான அஜெண்டா அப்படி இல்லைங்க. இதுதான் பொலிட்டிக்கல் அஜெண்டா. இந்த அஜெண்டாக்குள்ளதான் இருக்கு. இப்ப திமுக வாக்குகளை பிரிக்கணும், அது என்டிஏக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு ராம்கி சொல்றாரு இல்லையா? என்டிஏக்கெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் வலு சேர்க்கறதுக்குள்ள திமுக வாக்குகள்லாம் இவங்களால பிரிக்கவும் முடியாது, எந்த விதத்திலையும் பிரிக்கவும் முடியாது. இவங்க ரெண்டு பேரையுமே தமிழக அரசியல ஜோக்கரா தான் பாக்குறாங்க. இவங்க ஒரு காமெடி ஆக்டிங் தான். அவங்க வில்லனாவோ அது ஒரு முக்கிய கதாபாத்திரமாவோ பார்வையை முன்வைக்கிறீங்க. இன்னும் விஜய் அவர்கள் இன்னும் டெஸ்டட் பண்ணணும், உள்ளுக்கு கலந்து வராரு. திரு சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையான அரசியல் நிலைப்பாடு எடுத்து 8% நம்பிக்கை நம்ம ரொம்ப எளிதில் கடந்து போயிட முடியாது இல்ல மக்கள். அவரை 8% நம்பிக்கை என்ன சார்? பெரியாரை ஆதரிச்சு நான் பெரியார் தொண்டன் அப்படின்னு பனியனை போட்டு பேசிட்டு பெரியாருக்கு எதிராக இப்ப பேசுறேன். அப்ப படிச்சேன், அதுக்கப்புறம் நான் ஞானம் பெற்றேன், போதி மரத்தடியில் உட்காந்து ஞானம் பெற்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை ஜெயலலிதா இப்ப சொல்றாங்க அதிமுக வாக்குகளை வாங்குன்றாரு. ஜெயலலிதா கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவுல படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. அதை தவிர்த்தரலாம் ப்ளீஸ். இல்ல அவர் சொன்ன வார்த்தை இல்ல வேண்டான்ற நம்ம இங்க ரைட், அது வார்த்தை. ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமா பேசின ஒருத்தருக்கு ஏடிஎம்கே கார ஓட்டு போடுவானா? ரவீந்திரன் துரைசாமி. அதாவது நான் இன்னொன்று ராம்கி சொன்ன ஒரு ஜெயலலிதாவை அடிச்சுதான் சீமான் களத்துக்கே வர்றார். வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதா அந்த வார்த்தை தவிர்த்தலாமே. எதற்கு கொள்ளக்காரிங்கிறது சொல்ல என்ன இருக்குது? இல்ல அதை இது சொல்றதுல என்ன இருக்குது? டாக்டரையா பயந்து ஒதுங்கும் போது போல்டா வீரப்பனுக்காக நின்னது சீமான் தானே. டாக்டரையா எங்க அண்ணன் ரஜினிகாந்த் அடிச்சாரு, அதிகாரம் இல்லாதவரை. அதிகாரம் இருந்த ஜெயலலிதா வைத்து நீ கொள்ளக்காரின்னு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது சொன்னது சீமான் தானே. வீரமா சொன்னா வாக்கு வங்கி இருக்குன்னு வீரப்பனுக்கு சிம்பதியா உள்ள ஓட்டர்ஸ் தனக்கு கேடரா வருவாங்கன்னு நினைக்கிறாரு. 1% தான் எடுத்தாரு, உறுதியா நின்னாரு. 4 முறை தனிச்சு நின்னாச்சு, 5ஆவது முறை தனிச்சு நிற்கிறாரு. அவரோட வெற்றிங்கிறதே
எல்லா தேர்தலையும் நிற்கிறதும் 234 நிற்கிறது. இப்படி ஒரு பாயிண்ட், நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வடக்க வச்சு சொல்றீங்க. அந்த சமூகம் இடஒதுக்கீடு சார்ந்து, சமூக நீதி சார்ந்து ஒரு அரசியல் மயப்பட்ட சமூகம். பாமக அதுல ரொம்ப பிரதானமா இருந்து வாக்குகள். நான் சொல்வது, நீங்க வீரப்பன்ற ஒருத்தர ஒரு அடையாளமா வச்சு அந்த வாக்குகளை திருப்பணும். இல்ல அது என்ன கணக்கு? அந்த வீரப்பன் வடக்க அப்படி எல்லாம் என்ன ஒருத்தர் சொன்னதுனாலே திரும்பிடுவாங்களா என்ன வாக்கு? இந்த வீரப்பன் விஷயத்துல ஜெயலலிதாவையும் கருணாநிதி அடிச்சு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊட்டிய மட்டைகளை நாரா உரிப்பங்கிறாரு. சாகும்போது 35 to 40% மக்கள் ஆதரவு பெற்ற பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அதை சொல்றாரு. அப்போ அவருக்கு கணக்கு அந்த வாக்காளர்களின் பேரம்பேத்திகள் தனக்கு வருவாங்கன்னு நினைக்கிறாரு. அதுலதான் 8 வந்திருக்கிறாரு. இன்னொன்னு சொல்றேன், தந்தை பெரியார் எதிர்ப்பு அவருக்கு பெரிய ஜாக்பாட்டை கொடுக்கணும்னு நம்புறாரு. விக்கிரவாண்டியில 1% தான் உயர்ந்தாரு. அதிமுக போராட்டத்தை இடும்பாவனம் கார்த்திக்கும் ராவணன் போய் ஆதரிச்சாங்க. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, 1% தான் உயர்ந்தாரு. அதே ஈரோடு கிழக்குல பெரியார் அடிச்சாரு, திராவிட பண்ணிகள் நின்னாரு, அதிமுக கொடநாடு கொலை பற்றி பேசினாரு. இல்ல என்ன பேசினது சரி, நான் நியாயப்படுத்தல, சீமான் பேச்சையோ அவரோட கொள்கையை நியாயப்படுத்தல. அவரு ராவணன் தமிழ் பெரும்பாட்டம் பாரு, நான் ராவணன் பிராமணன், அது வேற விஷயம். நீங்க சொல்ல வருவது அதன் மூலமா வாக்கு 10% உயர்ந்தாரு. அந்த 16% பெரியார் எதிர்ப்புல தமிழ்நாடு ஃபுல்லா தனக்கு கிடைக்கும் நம்புறாரு. திமுக ஒரே குட்டைகள் ஊறிய மட்டைகள் காமராஜ் ஃபாலோவர்ஸோட அந்த வாரிசுகள் ஓட்டு கிடைக்கும் நம்புறாரு. 26 முடிவு பண்ணிட்டு ஒரு கேள்வி, விஜயகாந்த் அவர்கள் வருகை அது அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிக்குது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்னு ஒரு அப்சர்வேஷன் இருக்குல்ல. இப்ப இவர் 16% வாங்குறாருன்னா யாருக்கு லாபமா இருக்கும்? அவர் இதுவரை நான் கேட்பது சம்ம பண்ணி சொல்லுங்க. இதுவரை பலகீனப்படுத்துறது அதிமுக ஓட்ட தான். இன்னைக்கு தமிழக அரசியல் 3 ஜாதி ஆதிக்கத்துக்கு போயிட்டு முதுகெலும்புள்ள பெரியார் தொண்டை எவனும் இல்ல இந்த சமநீதி பற்றி பேசுறதுக்கு. நாராயண தொண்டர் நான் பேசுறேன், தொண்டனுக்கு முதுகெலும்பு இல்லன்னு பேசுறதெல்லாம் அப்படி சொல்லல, அனுமதிக்க முடியாது. இத சொல்றதுக்கு யாரும் சொன்னேன் முதுகெலும்பு இருக்குன்னு ரவீந்திரன் துரைசாமி கொஞ்ச நாள்ல தெரியும், கொஞ்ச நாள்ல தெரியும். நம்ம அத முதுகெலும்பு பெரியார் தொண்டனுக்கு கடினமான வார்த்தைகள் சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொன்னேன். அது நம்ம கடினமான வார்த்தைகள். ராம்கி, இப்ப நீங்க சொன்ன பார்வையில் இப்ப ஒருவேளை அவர் பார்வைக்கே வைக்கிறேன், என்ன வாக்குவீங்களா நமக்கு தெரியாது, யாரை பலவீனப்படுத்துவாங்கன்றதுல பிரகாஷ் சொல்றார் திமுக கூட்டணிக்கான வாக்குகளை பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு திட்டம் இருந்தாலும் திமுக அணியினுடைய வாக்குகளை சிதறடிக்க முடியாதுன்ற பார்வை. இல்ல அது பொதுவா அப்படிதான் புரிதல் இன்டாக்டா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியோட ஒரு அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்காங்க, அதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்கு, திமுக ஆதரவு வாக்குன்னு ஒன்று இருக்கு, வரி திமுக எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்கு. அது போல பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, பாஜக ஆதரவு வாக்குகள் இருக்குது, இதெல்லாமே இருக்கு. ஆனா அதிமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு இல்ல. சோ இதுதான் முக்கியமான ஃபேக்டர். இப்ப நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருப்பீங்க, அதிமுக எதிர்ப்பு என்ன சொல்லுங்க, நீங்க பாஜகவுடன் சேர்ந்து விட்டதால் உங்களுக்கு மேல எதிர்ப்பு வாக்குகள் அப்படிதான் இருக்கு. அது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஜெயலலிதா அவர்கள் தோக்குறாங்க அப்படின்னா எந்த எதிர்ப்பு வாக்குகளும் இல்லாம இருந்தது. இன்னைக்கு எப்படி ஒரு பார்ட்டி அப்படின்றப்ப எதிர்ப்பு வாக்குகளே இல்லைன்னு எப்படி நம்ம கட்டமைக்கும்? நீங்க இன்னும் இது ஒப்பீட்டு அளவுல சொல்றேன், நீங்க திமுகவையும் பாஜக காங்கிரஸ் எல்லாம் ஒப்பிடும் போது அதிமுக எதிர்ப்பு குறைவு, இப்படி வேணா எடுத்தீங்க ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது குறைவு. இப்ப நீங்க இவங்க விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் அவங்க குறிவைப்பது என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள், காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள், அதுதானே குறி வைக்கிறாங்க. அவங்க அதிமுக பேசவே மாட்டாங்க, பேச தவிர்க்கிறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? அதுல ஒண்ணு அதுல இருந்து ஹோல்ட் இல்ல, அதுல இருந்து ஒரு பெரிய ஸ்டாக் நம்ம பக்கம் வராது அப்படிங்கிற அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அதிமுக தனக்கான அந்த 20%, நான் 24 கம்பேர் பண்ணி சொல்றேன், அதை அப்படியே எடுத்துக்க போறாங்க. இதுலதான் சேதாரம். இவங்களுடைய அரசியல் வேகம் எடுக்க எடுக்க அது அதிமுகவை பாதிக்காது என்பது எனது புரிதல். இவங்களால ஒரு டேமேஜ். நீங்க அதிமுகன்றதை இப்ப என்டிஏன்னு பேசுங்க, பாஜக அதிமுக வாக்குவங்கின்னு பேசுங்க இருக்கு. அப்போ அங்கிருந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் போனா என்டிஏ பலவீனம் அடையும். நிச்சயமா என்டிஏ பலவீனம், நான் அதுல மாற்றுகிறது. அதாவது இவங்களுடைய ஸ்டாண்ட், விஜயோட ஸ்டாண்ட் பாஜக எதிர்ப்பும் இருக்கிறதுனால நிச்சயமாக அதுல ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா இருவருடைய அரசியலுமே இன்றைய அளவில் அதிமுக எதிராக இல்லை அப்படிங்கறத என்னுடைய புரிதல். லட்சுமி, அப்போ கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஒரு அனுசரணையா இருக்கிற அரசியல் தான் நடக்க போகுது. அப்ப ஆமா, அதுக்கான வழிகளை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொடுத்திருக்கிறது, அதைத்தான் இவங்களும் பின்பற்றுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னா பெரியார் எதிர்ப்பை பலமாக பேசக்கூடியது, ஆரம்பத்திலிருந்தே பலமாக பேசிக்கிட்டு இருந்தது இங்கே பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அப்போ அதே வழியை தான் சீமானும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படின்னா எங்கே இருக்காருன்னு நீங்கள் தன்னால் புரிஞ்சுக்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்கக்கூடியதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்கள், பிராமணியம் பேசக்கூடியவர்கள், இல்லை அந்த மேல் தட்டு, அதாவது மேல் சாதியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் அந்த பெரியார் எதிர்ப்பு அதிகமாக பேசக்கூடியவங்க. கோயில்களுக்கு முன்னால் பெரியார் சிலை கூடாதுன்றவங்க. ஹெச் ராஜா போன்றவர்கள் எப்போதும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே வழியில் தான் இன்னைக்கு சீமானும் பேசுகிறார். இப்போ பெரியார் எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது, அது எல்லாமே சீமானுக்கு போயிடும்னா அப்போ பிஜேபிக்கு என்ன வருமா? பிஜேபிக்கு ஓட்டு வராதா? அப்போது பிஜேபி பெரியார் எதிர்ப்பு பேசலையா? சீமானுக்கு முன்னால் இருந்தே இங்கே பெரியார் எதிர்ப்பு வந்து பிஜேபி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிஜேபி என்ன செய்கிறாங்களோ அதையே தான் சீமானும் செய்கிறாரு. அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் சீமானும் விஜயும் இங்கே இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை, ஆன்டி பிஜேபி ஓட்ஸை வந்து சிதறடிக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கான 2 பேருமே ஸ்பாயிலர்ஸ், 2 பேருமே டிஸ்ரப்டர்ஸ் தான். அந்த வகையில் தான் இவங்க 2 பேருக்குமான பாதை. ஆன்டி பிஜேபி ஓட்டை சிதறடிக்கணும். ஆமாம், ஆன்டி பிஜேபி ஓட், அதாவது மைனாரிட்டி ஓட்ஸ். நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு 2026 ஓவைசி வந்து அவருக்கு கேண்டிடேட் போட போகிறார். போன எலெக்ஷன்லையும் சில தொகுதிகளில் கேண்டிடேட்ஸ் போட்டிருந்தார். இந்த முறையும் அதை அவர் செய்வார். இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுமோ அங்கே எல்லாமே அந்த மைனாரிட்டி வாக்குகளை உடைக்கிறதுக்கான வேலைகளை இவங்க தரப்பிலிருந்து கட்டாயம் செய்வாங்க. அதற்கு இவரும் சீமானும் விஜயும் உதவி செய்வாங்க. அதனுடைய அந்த வழியை தான் இப்போ 2 பேரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து டிசம்பருக்கு அப்புறம் வந்து மக்கள் நல கூட்டணி 2.0 எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு இன்னைக்கு கூட அவர் வந்து திமுக கூட்டணிக்கு, அதாவது கூட்டணியில் சில சலசலப்புகள் இருக்குங்கிறத இன்னைக்கு கூட அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதில் சலசலப்பு இருக்க தான் செய்யும். அவங்களும் கூட்டணி ஆட்சின்னு கேட்கறதுக்கான நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் அதே மக்கள் நல கூட்டணியை திரும்பவும் கட்டமைப்பாரோ அவர் திருமாவளவன் அவர்களோ இல்லை இடதுசாரிகளோ அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி திரும்பவும் மக்கள் நல கூட்டணிங்கிறத அவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவரே ஏற்கனவே ஒரு மேடையில சொல்லியிருக்கார், அது வந்து மிகப்பெரிய தவறு.